வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. குறிப்பா பெண் குழந்தைகள், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள், அவங்கள பெற்ற அப்பா அம்மா இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. ஒரு பெண் குழந்தை ஒரு டியூஷனுக்கு அனுப்பின இடத்துல என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ. சரி, ஓகே, வாங்க சம்பவத்துக்குள்ள போலாம். கரெக்டா நவம்பர் மாசம் 7ஆம் தேதி 2019 சென்னை டி நகர்ல காஞ்சனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பட்டதாரி, அவங்களுக்கு 28 வயது, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டியூஷன் படிக்கிறாங்க. இது மாதிரி இருக்க ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெண் டியூஷன் போயிட்டு வீடு திரும்பி வந்ததுமே அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண் குழந்தைய பாக்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, துணிகள் எல்லாமே கசங்கிருக்கு, முடி கலைஞ்சிருக்கு, முகம் அழுதி வீங்கி இருக்கு. இதை பார்த்ததுமே அவங்களுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டு இருக்குது. உடனே அந்த பெண் குழந்தைகிட்ட போயிட்டு, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் கிட்ட கேட்கறாங்க. அவங்க அம்மா அதற்கு அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, காஞ்சனா டீச்சரும் அவங்களுடைய நண்பரான பாலாஜியும் என்னையும் என் கூட டியூஷன் படிக்கக்கூடிய இன்னொரு பையனையும் பெட்ரூம்ல சேர்த்து நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி படமும் வீடியோவும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி அழுது இருக்குது. இதை கேட்டதுமே அவங்களுடைய அம்மா அப்படியே பதறி போயிட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, மாம்பலம் மகளிர் காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, காஞ்சனா டீச்சரையும் அவங்களுடைய நண்பனான பாலாஜியும் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க. இன்னைக்கு அந்த பெண் குழந்தை என்ன சித்திரவதை அனுபவிச்சது, அதே மாதிரி எத்தனை பெண் குழந்தைகள் இந்த சித்திரவதை அனுபவிச்சிருக்குது அப்படின்றத பத்தி விரிவா பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காஞ்சனா டீச்சர் கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னுடைய சென்டர்னு போயிட்டு நீங்க பாருங்க, அங்க படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி அங்க போயிட்டு சென்டராண்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னா, சென்டருக்கு பக்கத்திலே ஒரு படுக்கை அறை ஒண்ணு, நல்லா லைட்டு டிசைனா பல விதமான கோணத்தில் போட்டோ எடுத்தா கிளியரா வீழ மாதிரி அவங்க படுக்கை அறை ஒண்ணு அவங்க ரெடி பண்ணி இருக்கிறத பார்த்ததுமே போலீஸ் இவங்க இந்த பெண் குழந்தைய சொல்றது கன்ஃபார்ம் 100% உண்மை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகி சக இருக்கக்கூடிய மாணவி கிட்ட அவங்க விசாரணை பண்ணவே இல்லை. நேரா காஞ்சனா டீச்சர் கிட்ட வராங்க. காஞ்சனா டீச்சர் கிட்ட வந்ததும், நீங்க டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சென்டருக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் லைட் எல்லாம் போட்டு ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்தா கிளியரா வேற அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிருக்கிறீங்க, அது எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அது கேட்டதுமே காஞ்சனா டீச்சருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ அப்படியே மௌனமா ஆகுறாங்க. பிறகு காஞ்சனா டீச்சர் கிட்ட போலீஸ் நீங்க என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் எத்தனை குழந்தைகள் இது மாதிரி செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ காஞ்சனா டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய டியூஷனுக்கு வரக்கூடிய அழகான ஆண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறைக்கு அழைச்சின்னு போயிட்டு எல்லா மாணவர்களும் டியூஷன் முடிஞ்சு போன பிறகு இவங்களை மட்டும் அங்கேயே நிற்க வச்சு அவங்கள மிரட்டி முதல்ல அவங்களுடைய துணி எல்லாமே தனித்தனியா ரிமூவ் பண்ண சொல்லி அது எல்லாமே போட்டோவும் வீடியோவும் எடுப்பேன். பிறகு ஒரு பக்கம் அந்த ஆண் பையனுக்கு இது மாதிரி பண்ணா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பெண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணுவேன். இப்போ இவங்க 2 பேரையும் அந்த படுக்கறையில ஒன்னா இருக்கிற மாதிரி அவங்கள 2 பேரையும் மிரட்டி ஒன்னா இருக்க வைப்பேன். அது மாதிரி ஒன்னா இருக்கிறத நான் வீடியோவா எடுப்பேன். வீடியோ எடுத்து இதை என்னுடைய ஆண் நண்பனான பாலாஜிக்கு நான் அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி முதல் வாக்குமூலத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே போலீஸ் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இவங்க இது மாதிரி மூடி மறைச்சிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை குழந்தைகள் இதுல பாதிச்சிருக்குது அப்படின்னு தெரியாம அப்படியே குழம்பி போறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காஞ்சனா கிட்ட விசாரணை முடிச்சு பாலாஜி கிட்ட போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. முதல்ல பாலாஜி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பட் இருந்தாலும் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவனை தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க. மெரிச்சதுல அவன் பல உண்மைகளை வெளியே சொல்லியிருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, காஞ்சனா சொல்றது பொய். ஏன் அப்படின்னா,
காஞ்சனா அவங்க மட்டும் இல்ல, நானும் அந்த அறையில 2 பேர் இருந்துதான் இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். மேலும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, காஞ்சனா வந்து அழகான பெண் குழந்தைகளை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படுக்கை அறைக்கு அழைப்பாங்க. அழைச்சி முதல்ல அவங்களுடைய துணிகள் எல்லாமே கழட்ட சொல்லுவாங்க. அது எல்லாமே காஞ்சனாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து முதல்ல படமா எடுப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ஆண் பையனையும் முதல்ல துணி எல்லாமே கழட்ட சொல்லி அதுவும் படமா எடுப்போம். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நாங்க வீடியோவை எடுப்போம். அதே மாதிரி ஒரு முறை ஒரு பெண் குழந்தை அந்த அறைக்கு வந்து போச்சுன்னா அந்த பெண் குழந்தை அந்த வீடியோவை வச்சு நான் பல முறை அந்த பெண் குழந்தையை நான் சீரழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலாஜியுடைய வாக்குமூலம் இருக்கு. ஸோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, காஞ்சனா சொல்றது நம்பர் தான் அல்லது பாலாஜி சொல்றது நம்பர் தான் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி இப்போ அவங்க 2 பேருடைய மொபைலையும் எடுத்து அதுல செக் பண்றாங்க. அதுல செக் பண்ணதுல கிட்டத்தட்ட 10 மாணவ மாணவிகள் இது மாதிரி அவங்க முதல்ல தனியா நிக்க வச்சு போட்டோவும் பிறகு 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறது தெரிய வருது. ஸோ அப்போ காஞ்சனா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீயும் ஒரு பெண் தானே, உங்களுக்கு எப்படி இது மாதிரி எல்லாம் யோசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு காஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நான் ஒரு பெண் குழந்தை இந்த விஷயத்த ட்ரை பண்ணேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வா நீ அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை நான் அழைச்சிட்டு போனேன். அதுவும் நான் எங்கேயோ ஒரு நல்ல இடத்துல தான் படிப்பு சம்பந்தமா கூப்பிட்டு போறேன்னு சொல்லி என் கூட வந்தது. ஆனா நானு ஈசிஆர்ல ஒரு விடுதியில நான் ரூம் எடுத்து அங்க பாலாஜியை வர வச்சு அந்த பெண் குழந்தையின் மிரட்டி அதனுடைய துணி எல்லாமே கழட்ட சொல்லி பாலாஜியும் அவங்களும் 2 பேரும் ஒன்னா இருக்கிற வீடியோவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க. இத காஞ்சனாவுடைய மொபைல்ல போலீஸ் வந்து இந்த வீடியோவை கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாணவிகளும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்ததுமே போலீஸ்க்கு அப்படியே தலை சுத்தி ஆயிடுது. என்னடா ஒரு படிக்கிறதுக்காக அனுப்பின ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை இந்த டீச்சர் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமா ஆகுறாங்க. பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, காஞ்சனாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, இது மாதிரி அந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் காஞ்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஆண் நண்பனான பாலாஜ் என் கூட தொடக்கத்துல ரொம்ப நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவன் என்கிட்ட பேசாம போயிட்டான். அப்போ ஒரு இரவு நான் என்ன பண்ணனா, அவங்கிட்ட கால் பண்ணி உனக்கு என்ன வேணும், நீ என்ன பண்ணா என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உன்கிட்ட படிக்க வரக்கூடிய ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை முதல்ல நிர்வாணமா படம் எடு, பிறகு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டனா நான் உங்ககிட்ட காலம் ஃபுல்லா பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காஞ்சனா டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு படி மேல போயிட்டு அது ஏன் வீடியோ எடுக்கிறது, நீ லைவாவே பார்ப்ப, நான் டியூஷன் சென்டருக்கு பக்கத்துலேயே ஒரு அறை ஒன்று வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த அறைக்குள்ள இரு, இங்க ஏதாவது அழகான ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா நான் அந்த அறைக்குள்ள அனுப்பி விடுறேன். அவங்க வரக்கூடிய ஆண் நண்பர்களை வெறும் போட்டோ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ மட்டும் எடுத்து அவனை அனுப்பிடலாம். ஆனா அங்க வந்த பெண் குழந்தையோட நீ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி காஞ்சனா டீச்சர் பாலாஜிக்கு ஒரு குழு கொடுத்து அதே மாதிரி நடத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் இவங்க 2 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து இதில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் போயிட்டு விசாரணை சொல்லும் போது அந்த குழந்தைகள் தான் அனுபவிச்ச அந்த சித்திரவதைகளும் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர்த்து அந்த குழந்தைகள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னா, என்னை இது மாதிரி அரை நிர்வாணமா நிக்க வச்சு போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து பாலாஜியும் காஞ்சனா டீச்சரும் பல லட்சம் ரூபாய் காசு கேட்டு என்னை மிரட்டினாங்க. காசு கேட்டு மிரட்டினதோடு இல்லாம உங்களுடைய அப்பாவுக்கும் இந்த வீடியோ நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன், நீ தான் என்ன வலுக்கட்டாயமா இது மாதிரி பண்ண சொன்ன அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பாலாஜியும் காஞ்சனா டீச்சர் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வாக்குமூலம் கொடுத்துருக்குது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ பாலாஜியும் காஞ்சனா டீச்சர் மேலையும் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யறாங்க. அதாவது முதல்ல அந்த குழந்தைகளை சீரழிச்சதுக்கு காஞ்சனா டீச்சர் நம்பி வந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு செய்த துரோகத்தின் கீழே அவங்களுக்கு வழக்கு பதிவு, இது மாதிரி கிட்டத்தட்ட 5 வழக்கின் கீழே அவங்களுக்கு வந்து பதிவு செய்து இப்போ அவங்க 2 பேரும் ஜெயில தான் அவங்களுடைய லவ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தான் பசங்க நல்லா படிக்கணும், அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரக்கூடிய அந்த பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய பசங்களுக்கு
பள்ளிக்கூடத்துலேயும் ஃபீஸ் கட்டுறாங்க. அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும் அப்படின்றதுனால டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் டியூஷனுக்கு அனுப்பின ஒரு இடத்துல ஒரு பெண் டீச்சரே இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன வேதனையை கொடுக்குது. அதோடு இல்லாமல் தாங்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது பெண்ணா கூட இது மாதிரி அரை நிர்வாணமா போட்டோ எடுத்து அவங்க 2 பேரும் திரும்ப ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனை ஏற்படும் அந்த 2 குழந்தைகளுக்கு இடையே அப்படின்றத அந்த காஞ்சனா டீச்சரான அவங்க ஒரு பெண்ணா இருந்து கூட அதை உணர்வே இல்லை. ஆனா அவங்களுக்கு தேவை அவங்களுடைய காதலன் மட்டும்தான். ஸோ அவனும் ஒரு நல்லவன் கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா பாலாஜி எந்த வேலை வெட்டிக்குமே போறது கிடையாது. காஞ்சனா டீச்சரை அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சென்டர்ல இருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே பறிச்சு அதே மாதிரி இந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அவங்க கிட்டே இருந்து ஏமாத்தி பணத்தை பிடிங்கி அதை வச்சு அவன் இவ்வளோ காலமா ஓட்டி இருக்கிறான். அதுக்கு காஞ்சனா டீச்சரும் முடிஞ்ச இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தன்னுடைய மகளையோ அல்லது மகனையோ ஒரு டியூஷன் நடத்தக்கூடிய இடத்துல இருந்து போய் நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு யதார்த்தமா அந்த டியூஷன் சென்டர்ல ஒரு நாள் நீங்க போயிட்டு எப்படி இருக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க போயிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வந்தா உங்களுக்கும் அதாவது பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். அந்த குழந்தைக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்க டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்னன்னு தெரியல, எப்போ ஒண்டியாலும் யார் ஒண்டியாலும் வந்துடுறாங்க. ஆகையினால நாம இந்த குழந்தைங்களுக்கு கரெக்டா நாம டியூஷன் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். இதை தவிர்த்து நம்ம வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா யோசிக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே இது மாதிரி பண்றது இல்லை, ஏதோ 1-2 பேர் பண்றதால இந்த சமூகத்துல டியூஷன் டீச்சர் அப்படின்னாவே அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தோட பார்க்கக்கூடிய மாதிரி இது மாதிரி ஒரு சில காஞ்சனா டீச்சர் மாதிரி ஒரு சில நபர்கள் நடந்து பார்த்தா தான் ஸோ வருத்தமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.